ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லிமிட் பிரேக்கர் மான்வாவோட எபிசோட் 14 தான். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை குத்துருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம கிம் ஒரு எத்த நோக்கி போறானா, அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க வெயிட் பண்றாங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அது பார்த்தா நம்ம ஆளுங்க தான். இந்த சின்ன பையன் மத்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்றாங்க. அந்த சிஸ்டமும் நம்ம கிம்முக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அவிக்னா இருக்காங்க. அதாவது நம்ம கேங்குள்ள எப்படி ஒரு வித்தியாசமான எனர்ஜி இருக்கு, அந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு இப்போ இருக்கு. அட என்ன சொல்ற சிஸ்டம், இவங்க கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் இருக்கா, அதாவது நம்ம கேங் கிட்ட இருக்கிற மாதிரி அப்படின்னு நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். அங்க கிம்ம பார்த்தோன்னே எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். அங்க எல்லாருமே செல்யூட் வைக்கிறாங்க நம்ம கிம்முக்கு. என்ன இந்த மாதிரி நான் இல்லாத டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, எல்லா வேலைகளும் எப்படி போச்சு? ஆமா எல்லாமே தரமா போச்சு, அதுக்காக என்ன நீங்க பாராட்ட மாட்டீங்களா? கேங்கோ எதோ சொல்ல இருக்கான். அங்க கிம்முக்கு எதுவுமே புரியல. ஆமா வைஸ் கேப்டன், நான் இல்லாத டைம்ல இங்க என்ன ஆச்சு அதை உன்னால சொல்ல முடியுமா? அதுவா, இங்க ஏகப்பட்ட விஷயம் நடந்தது கேப்டன், அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் சொல்றான். அப்படியே சீன் பாஸ்டுக்கு போகுது. இந்த இடத்துல ஏகப்பட்ட மாஸ்டர் வந்திருக்கும்ல, நம்ம கேங் அவனோட பவரை வச்சு ஒரு மாஸ்டரையும் அப்படியே சின்ன பின்னமாக்கிருப்பான். அங்க இதை பார்த்து பெருசு ரொம்ப வியந்து போயிருப்பான். ஏன்னா கேங்கு இந்த அளவுக்கு பலசாலியா இருப்பான்னு யாருமே அங்க எதிர்பார்க்கல. நான் ஏதோ கிம் தான் ஒரு பீஸ்ட் மாதிரி ஆளுன்னு நினைச்சேன். கிம்மோட சிஷிய போலியா இவன் இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கான். ஆமா சாரு, எனக்கே இவன் ஒரு நியூபி அப்படின்னு தான் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இவன் மாஸ்டர்ஸ் அழிப்பான்னு நான் எதிர் கூட பார்க்கல. இதுக்கு முன்னாடி நாங்க 2 பேர் வேற சண்டை போட்டோம். அந்த இடத்துல கேப்டன் கிம் ஒண்டி தடுக்கலன்னா அவ்வளவுதான், நான் அங்கேயே காலி போல. ஏன்னா இங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே அவன் அப்படியே துண்டு துண்டு ஆக்குறான். இந்த நிலைமை தான் எனக்கும் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு அந்த மாஸ்டரை பார்த்து அவன் யோசிக்கிறான். ஆனா இப்போ நான் பவர்லெஸ்ஸா இருக்கேன். நான் இந்த டீமுக்கு ஒரு வைஸ் கேப்டனா இருக்கிறேன். அப்படின்னா நான் தானே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல ஒரு வைஸ் கேப்டனா என்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த சின்ன பையன் கேங்கு அவன் போய் இந்த அளவுக்கு தாக்குறான். நான் பவர்லெஸ்ஸா இருக்கிறேன். ஏன் நான் இப்படியே நிக்க கூடாது? நான் அதுக்காகவே ஸ்ட்ராங்கா மாற போறேன். அதுவும் முக்கியமா அந்த கேங்கு அந்த பையன் அளவுக்கு. இதனால கேங் கிட்ட அவங்க கேட்கலான்னு போறாங்க. ஆனா இதனால அங்க இன்னொருத்தன் கேட்கறான், பாஸ் இந்த மாதிரி நீங்க போய் கேக்குறீங்கன்னே வச்சுக்கோங்க, அதனால உங்க மேல அவனுக்கு ஏதாச்சும் வெறி உங்களை தாக்கிட்டானா, நீ கவலைப்படாத, நம்மளால எப்பயுமே நம்ம கெம்மு கிட்டையும் கேங் கிட்டையும் கேட்டுக்கினே இருக்க கூடாது. ஏன்னா அவங்க மேலேயே நம்ம நம்பி இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப நம்மளுக்குன்னு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, அதனால நம்மளுக்கும் வேற வழி இல்ல, அவன் கிட்டதான் நம்ம போய் கேட்டாகணும். அதனால அவரு அப்படியே போறாரு. ஆனா பின்னாடி அந்த ஆளுக்கு இன்னமும் பயமா தான் இருக்கு, ஏதாச்சும் அவன் பண்றானோன்னு. சைடு மாஸ்க் மேன போய் கேக்குறான், கேங்கு நீ வச்சிருக்கல அந்த வித்தியாசமான பவர், அந்த பவரை எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களால யூஸ் பண்ண முடியுமா? எனக்கு புரியுது, உங்களை மாதிரி ஆர்டினரியான பர்சன் எல்லாருமே அந்த வித்தியாசமான பவரை நீங்க யூஸ் பண்ணணும்னு பாக்குறீங்க, அதுதானே? உங்களால முடியும், அதுக்கு ஒரு வழியும் இருக்கு. இதை கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம கேங் கிட்ட இருக்கிற மாதிரி இவங்களாலையும் இந்த வித்தியாசமான பவரை பயன்படுத்த முடியுமா? இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம கேங்கு தான் அங்க பலமா ட்ரைனிங்க கொடுக்குறான். இதனால நம்ம ஆளுங்க ஒரே நொந்து போயிடறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மூச்சு வாங்குது. இன்னமும் எவ்வளவு தூரம் தாண்டா போகணும் கேங்கு, அவ்வளவுதான், நம்ம வந்தாச்சு, இன்னமும் கொஞ்சம் தூரம் தான். இதே மாதிரி அவங்க ஒரு ஏரி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அதை பார்த்து அங்க இருக்கிற ஒருத்தங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கேங்கு நீங்க இங்கதான் ட்ரைனிங் பண்ணீங்களா? அதாவது இந்த அளவுக்கு தாங்க மாறுறதுக்கு இது ஒரு காடு பகுதி, அதுக்கும் மேல இங்க நீர்வீழ்ச்சி அப்படியே பீச்சிங்னு ஊத்துது. அப்படின்னா கேங்கு நீ இப்படி சொல்லாத, அந்த வாட்டர் ஃபாலுக்கு கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்ண, அதுக்கும் மேல நீ இந்த வியர்டான ஹெர்ப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுதான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லாத, இல்லனா வேற ஏதாச்சும் வித்தியாசமா நீ ஏதாச்சும் பண்ணியா? நீங்க சொல்றது கரெக்ட் தான், எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்? என்னது, நான் சொன்னது என்ன கரெக்டா? ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான். கேட்டோன்னே நம்ம மாஸ்க் மேனுக்கு ஒரே வெறியாயிது. அவரு கோட்டெல்லாம் தூக்கி போடுறாரு. சரிடா கேங்கு, இதுக்கு மேல நீ தான் எனக்கு சொல்லி தரணும், இப்படி அளவுக்கு நாங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு. அதுக்கப்புறம் நம்ம கேங்கு மத்தவங்க எல்லாருமே அந்த நீர்வீழ்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க. அங்க கேங்கால அசால்ட்டா நிக்க முடியுது. என்ன நம்ம ஆளுங்க தான் ரொம்ப தடுமாறுறாங்க. இதே மாதிரி அப்படியே காத்துலயே குத்துறது, அங்க மரத்துல தலைகீழ தொங்குது, நிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரைனிங் அவன் கொடுக்கறான். கயிறு கூட இல்லாம மலை ஏறது, இந்த வைல்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை ஹண்ட் பண்றது, அதை சமைச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி நம்ம ஆளுங்களோட தெம்பி அவன் காலி பண்ற
அளவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்கறான். இது வந்து பேசிக் தான். இதே மாதிரி ட்ரைனிங் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான பவர் வந்து வருமா. கேங்கோ அதை பண்ணி காட்டுறான். அதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே அவ்வளவு ஆர்வமா வராங்க. இதே மாதிரி அவங்களோட ட்ரைனிங்கும் தொடர்ந்து போகுது. அங்க ட்ரைனிங் போக போக அங்க ஒரு செடி குட்டியுண்டு இருக்குமா, அது கொஞ்சம் கொஞ்சமா வளருது. இதே மாதிரி அவங்க பண்ணி அந்த இடத்துல அந்த செடி அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அவங்க ட்ரைனிங் பண்ணும் போதே நம்ம கேங் கிட்ட ஒரு ஆராவோட ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜியை மாஸ்க் மேலால சென்ஸ் பண்ண முடியுது. அதை ஒரு அப்படியே பண்ண அது ஒர்க் அவுட் ஆயிடுது. இதே மாதிரி செடியும் அங்க வளருது. இவங்களுக்கும் அங்க பவர்ஸும் கிடைக்குது. ஓ அப்படியா, நீங்க வந்து 2 மாசமா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணீங்களா? ஆமா கேப்டன் கிம், ஏன்னா நாங்க வந்து எப்பயுமே உங்களோட முதுகு பின்னாடியே ரிலே ஆகி இருக்கணும்னு எங்களுக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை. சரி, அதுக்காக தான் நாங்க வந்து இந்த அளவுக்கு பயங்கரமா ட்ரைனிங்க பண்ணோம். மாஸ்க் மேன், நீ வந்து ஏன் இப்படி சொல்ற? நீ வந்து ஒரு பைத்தியம் தான். ஏன்னா பாரு, இப்ப வந்து நீ நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்க, அதனால நான் இனிமே ஓ மேல ரிலே ஆகலாம். கேக்குற நம்ம மாஸ்க் மேனுக்கு அங்க அழுகியா வருது. இதே மாதிரி அங்க மத்தவங்களும் நம்ம கிம்ம பிடிக்கிறாங்க. இந்த சைடு கேங்க்கு அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கேங்கால தான் எவ்வளவு வித்தியாசமான விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி தான் கேங்கால நம்ம கிம்மோட டீம் வந்து ரொம்ப பலசாலியா மாறி இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல யாரோ ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவன் யாருன்னு தெரியல. இடத்துல ஏதோ ஒரு ஷீட் எல்லாம் எடுத்து பாக்குறான். எல்லாமே ஹண்டர்ஸோட இந்த ஷீட் தான். இதுல போனாங்களே நம்ம யூபின்னு, இந்த மாதிரி நம்ம ஆளுங்களோட போட்டோவை எவனோ ஒருத்தன் ஒத்து பாக்குறான். இவன் வந்து யாருன்னு தெரியல. புதுசா எவனோ ஒரு வில்லன் போல. திடீர்னு யாரோ வர மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குதா, அவனும் உள்ள வாங்கன்னு சொல்றான். இதனால அங்க வித்தியாசமா அதே மாதிரி ஒரு 3 பேர் வராங்க. நம்ம எதிர்பார்க்காத விஷயம்ல அது. ஆமா, ஏன்னா அந்த இன்சிடென்ட் வந்து நம்மளோட பிளான்ல இல்லவே இல்லை. நான் வேணா அதை போய் பாக்குறேன் இப்பயே. நீ சொல்றது நல்ல விஷயம். சீக்கிரமா அங்க போய் பாக்குற வழிய பாரு. அதுவும் எங்க சவுத் கொரியாக்கு நீ சீக்கிரமா போகணும் அப்படின்னு அந்த தாடி வச்ச ஆளு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். என்ன விஷயமா இருக்கும்? இந்த டஞ்சனை உருவாக்குனவங்க இந்த ஆளுங்களா, இல்ல வேற ஏதாச்சும் கும்பலா இருக்குமா? எல்லாத்தையுமே நம்ம போக போக பார்க்கலாம். இந்த சைடு ஒரு வண்டியோட சீனை காட்டுறாங்க. அங்க எல்லா வண்டியும் ஒரு இடத்த நோக்கி தான் போயின்னு இருக்கு. ஆமா, என்னடா நீ பண்ணிருக்க? இந்த மாதிரி டைம்ல எதுக்கு நீ தூங்குற? இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, ஒரே எனக்கு தூக்கமா வருது. ஆனா நீ தூங்க கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மிஷன், அதனால தூங்காத. ஏன்னா இந்த மிஷனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. டிராகனோட அந்த பகுதி எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போயின்னு இருக்கோம். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாண்டா, என்னடா மிஷன் இது? இந்த ஷீல்டு ஆளுங்களும் இப்ப இல்ல, அதனால நம்மளுக்கு கவலை வேணாம். நிம்மதியா இருக்கலாம், அதனால கவலைப்படாத. அதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க டனல் வருதா, மேல ஹெலிகாப்டர்ல இன்னொருத்த சொல்றான், ட்ரக் நம்பர் 1 நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்க டனலுக்குள்ள போக போறீங்க. கண்டிப்பா நாங்க வந்து சீக்கிரமா வெளியில வர்றதுக்கு பாக்குறோம். நாங்க போகும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனா அந்த இடம் அப்படி இடிஞ்சு உழுது. நல்லவேளை ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிச்சிடறாங்க. பின்னாடி இருக்கவங்களும் நல்லவேளை உள்ள போகல. நம்பர் 1 உனக்கு வந்து எதுவுமே ஆகல. நீங்க சீக்கிரமா வெளியில போங்க. நாங்க சீக்கிரமா உங்களை ஃபாலோ பண்ணிக்கினே வரோம். கண்டிப்பா நாங்க வந்து அதே மாதிரியே பண்றோம். இந்த மாதிரி நேரத்துல இப்படி உடஞ்சு விழுதுனா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். நான் ஸ்டார்டிங்ல இங்க டஞ்சன்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகும் போது இப்படிதான் பிரிட்ஜ் இந்த மாதிரி டனல்லாம் அழிஞ்சு விழும். அப்போ நம்மளுக்கும் ஏதாச்சும் வித்தியாசமா நடக்க போதா? இப்படி இவங்க பேசிக்கினே போகும்போது முன்னாடி ஒரு ட்ரக் இருக்கா. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ட்ரக் வந்து இங்க நிக்குது. நம்மளுக்கு முன்னாடி இங்க யாரு வந்திருக்கா? அதாவது அது அனுப்புனதும் நம்ம ஆளுங்க தானா? செக் பண்ணலான்னு போறான். அங்க கதவு திறந்தா ஒரு கன் வெளியில வருது. இதை வச்சு அவன் பயங்கரமா தாக்கிறான். அங்க இருக்கிற அந்த 2 சோல்ஜர்ஸ் அவங்க 2 பேருமே அங்கேயே அவுட்டு. இந்த வாக்கி டாக்கிலையும் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்குது. ட்ரக் நம்பர் 1 நீங்க வந்து ஓகே தானா? சீக்கிரமா வெளியில வாங்க. உங்களுக்கு இன்னமும் எவ்வளவு நேரம் ஆகும் அந்த டன்ல விட்டு வெளில வர்றதுக்கு? கிட்டத்தட்ட 2 நிமிஷம் சார். நாங்க வந்து கூடிய சீக்கிரத்துல வெளியில வந்துடுறோம். நல்ல விஷயம். மத்தவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரத்துல உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க வந்து போங்க. இதே மாதிரி அங்க ஒரு கும்பலம் போகுது. இந்த சைடு நம்ம கியோ வந்து எல்லாருமே அங்க பாராட்டுறாங்க. ஏன்னா அவங்க மிகப்பெரிய காரியத்தை ரீசெண்டாலாம் பண்ணு வந்திருப்பாங்க. இப்படி எல்லாருமே அங்க பாராட்டும் போது திடீர்னு அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போயிடறாங்க. அவங்களோட கண்ணும் வித்தியாசமா மாறுது. கியூக்கு புரியுது இவங்க எல்லாருமே சாம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு. என்ன இது ஒரே டைம்ல இத்தனை பேரா? அப்பனா இத தனிப்பட்ட முறையில ஒரே ஒருத்தன் பண்ணிருக்கானா, அவன் மிகப்பெரிய மெஜிஷியனா இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால இதை பார்க்கும் போதே சொல்ல முடியுது இதை பண்ணது யாருன்னு. கில்டோட கில்டு மாஸ்டர் நீங்க தானே? நான் எதிர்பார்க்கல நீ வந்து எவ்வளவு சீக்கிரமா நான் கண்டுபிடிப்பேன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, நீ செஞ்சது ஒரு தப்பான காரியம். ஆமா, நான் செஞ்சது என்ன தப்பான காரியம்? உங்க ஆளுங்க எல்லாருமே தப்பான வேலையை பண்ணாங்க. சோ அதனால தான் இப்ப ஜெயில களி தின்றாங்க. அப்பனா நீ வந்து தப்பான காரியத்தை பண்ணா அவங்கள பிடிச்சு உள்ள போடுவியா? ஆமா, இப்ப யார் அந்த தப்பான காரியத்தை பண்ணாலும் நான் அப்படிதான் பண்ணுவேன்.
கிரைம் பண்ணா அவங்க வந்து கண்டிப்பா தண்டனையை அனுபவிக்கணும். அது யாரா இருந்தாலும் சரிதான், ஏன் நீயா கூட இருக்கலாம். ஓ அப்படியா, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். அப்படியே அவங்க போயிடுறாங்க. இங்க இவங்களுக்கு விஷயம் வந்து புரிஞ்சு போயிடுது. இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல, இந்த பொண்ணுனாலேயே கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு. இதனால அங்க ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றதுக்கு அவங்க கத்துறாங்க. இந்த சைடு நிறையவே அழிஞ்சு போன மாஸ்டரை காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணது நம்ம கேங்கு மத்த ஆளுங்க தான். எதிர்பார்க்கல என்னோட மத்த ஆளுங்கெல்லாம் இந்த அளவுக்கு பயங்கரமா மாறி இருப்பாங்கன்னு. அதுக்குள்ள பின்னாடி இன்னொருத்த சொல்றான், பாஸ் இப்போ வந்து ஒரு பிரச்சனை, முக்கியமான மீட்டிங்க்கு நம்ம போகணும். அதே மாதிரி நீங்க வந்து அழிச்சிங்களா அந்த டிராகன், அதோட பகுதி எல்லாத்தையுமே நம்ம ட்ரக்ல போட்டு அமிச்சோம். ஆனா அந்த ட்ரக்கை ஏதோ ஒரு குரூப் வந்து தூக்கி ஆக்குபை பண்ணிட்டாங்க. இப்போ இதை வர நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கும். அங்க ஹீரோவும் இதை கேட்டு ஷாக் ஆகுறான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. அந்த ட்ரக்கை தூக்குனது யாரு, அதே மாதிரி அந்த ஆளுங்க அவங்க யாரு, கில்டு மாஸ்டர்னு அந்த பொண்ணு வேற வந்திருக்கா, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Sayonara.